இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது சியர்ஃபுல்லா இல்ல, பட் இது ஒரு காகித பூ. But you know what? இந்த பூ எப்பவும் என்கிட்டயே இருக்கும். என்ன இந்த பூ வாடி போகாது. வாசம் என்பது வரவே வராது காகித பூவிலிருந்து. ஆஹா, என்னடா உனக்கு என்னதான் ப்ராப்ளம் சொல்லு. வாட் பாட்டு பாட இதுதான் கிடைச்சதா? இந்த வேலை தான் உங்களுக்கு கிடைச்சதா? ரிஷி ப்ரோ, என்ன ப்ரோ? வாட் வாட் இதுல என்ன மோந்து பாக்குறீங்க? பூவை பாக்குறேன்னா யூ ஃபூல். பட் இது பூ இல்ல, இது ஒரு பேப்பர். இது பேப்பர் பூ, ஒரிஜினல் இல்ல. என்ன ப்ரோ உங்க நேரம் இவ்வளவு மோசமா இருக்கு? ஷட் அப் ஆயுஷ். உனக்கு எதுவும் தெரியலனா அப்ப கொஞ்சம் வாயை மூடிட்டு உட்கார். ரிஷி ப்ரோ, இந்த பூவை எனக்கு லக்ஷ்மி தான் கொடுத்தா. வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா கொடுத்தா. இஸ் இட்? அப்ப கண்டிப்பா இதுல ஸ்மெல் வரும். காட்டுங்க, ஷோ மீ. இதுல இருந்து வாசனை வருது ப்ரோ. அக்கறையோட வாசனை வருது, கன்சர்ன் வாசனை வருது, ரீசனபிலிட்டி, அதுக்கப்புறம் அட்டாச்மெண்ட். இட்ஸ் ஓகே. குடிச்சிட்டு வந்திருக்கியாடா ரிஷி ப்ரோ? பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்கா இப்படி எல்லாம் பேசுற? ஓங்கி ஒன்னு கொடுத்தானு வை, அது முதல்ல என்கிட்ட கொடு. பேப்பர் பூல இருந்து வாசனை வருமா என்ன? நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு நாள் இதே பூல இருந்து லக்ஷ்மி அண்ணியோட அன்பு வாசனை வரும். போதும்டா, நீ திருந்த மாட்டல. எந்திரி வா. ரிஷி ப்ரோ, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? அடிக்காதீங்க ப்ளீஸ். சும்மா அடிக்காதீங்க சொல்லிட்டேன். அடிக்க கூடாது. என்ன? நீ முதல்ல ஆபீஸ் கிளம்பு. ஆபீஸ்கா? இதான் எனக்கு பனிஷ்மெண்டா? இந்த பனிஷ்மெண்ட்ட நான் ஜாலியா ஏத்துப்பனே. ஆயுஷ், இங்க இருந்து கிளம்பு. நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். போணுமா? போடா ஆயுஷ். எங்க போனோம்? ஓகே காம் டவுன் ரிஷி ப்ரோ, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் போயிடுறேன். காம் டவுன். நான் போ. என்னது? ஒண்ணும் இல்லையே. அப்போ நீ ஏன் இப்படி பண்ண? அது நான் தான் உன்கிட்ட சொன்னல, உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தொந்தரவு கொடுத்தா அது என்னால பொறுத்துக்க முடியாது. இப்போ எனக்கு எது தொல்லை கொடுத்தது? இதோ உன்னோட என்ன சொல்லுவாங்க? கூந்தல்னு சொல்லுவாங்க. மறந்துட்டேன். இந்த கூந்தல் குறுக்க வந்துட்டு இருந்துச்சு, அதான் ஒதுக்கி விட்டேன். அடுத்த வாட்டி குறுக்க வந்தா கட் பண்ணிடுவேன் கூந்தல. அப்படியா? ஸ்மைலும் பண்ணல, குறைஞ்சது தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம்ல. தேங்க்யூ. இப்ப நீ எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? அதான் நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு அழகா சிரிச்சல்ல, அதுக்கு. சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பரவாயில்ல விடு, உனக்கு கோபம் வரும். கோபம் வர மாதிரி பேசினா கண்டிப்பா கோவப்படுவேன். அப்படின்னா அதை விட்டுரு. இல்ல. சரி, நான் கோவப்பட மாட்டேன். என்னன்னு சொல்லு. ஓகே, ஏதோ உன்னோட கூந்தல் உன் ஃபேஸ்க்கு முன்னாடி இப்படி அடிக்கடி வருது இல்ல,
அப்போ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. கோவப்படலையே? கோவப்படவா? ஆ, வேண்டாம். நீ கோவப்பட முடியாது, என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்க. சோ கோபம் நாட் அலவுட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க ரிஷி? நான் எங்க நான் சாரி, நான் வந்து இங்க உன்னை எதுக்கு பார்க்க வந்தேன்னா வெங்கி பிங்கி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அண்ட் போன்ல அவங்க என்கிட்ட சாரி கேட்டாங்க. அந்த பையன் இங்க வந்தவன் அன்னைக்கு ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான் இல்லையா, அதுக்காக அவங்க சாரி கேட்டாங்க. அண்ட் ஆல்சோ நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டைம் எந்த பையனை காட்டினாலும் ப்ளீஸ் அவனோட பேக்ரவுண்ட், அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் பாப்பேன்னு சொன்னேன். சோ இன்னைக்கு ஈவினிங்கும் சில பசங்க கூட மீட்டிங் நடக்கலாம். ஒரு நிமிஷம் இரு. என்னாச்சு? ஏன் கோபம்? கோவமா? இந்த கேள்வியை உன்கிட்ட கேளு, பதில் கிடைக்கும். நீ எங்க இருந்த? கிச்சன்ல தானே? கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருந்த? லக்ஷ்மி கூட கீழே உட்கார்ந்துகிட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்த? அப்படின்னா நீ உனக்கு எப்படி தெரியும் நீ கிச்சனுக்கு வந்தியா? நான் வந்தது நல்லதாச்சுல்ல? 2 பேரும் என்ன ஆட்டம் ஆடுறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? அட ஷட் அப் மனுஷ்கா, கொஞ்சம் சந்தேகப்பட்டது நிறுத்து. சந்தேகப்படுறதுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுக்காத, அப்ப நான் பண்ண மாட்டேன். அவளை விட்டு விலகி ஏன் அவ பின்னாடியே ஓடி ஓடி போற? எனக்கு தெரியும், வர நீங்க 2 பேரும் அதிகமா நெருங்குறீங்க. பாரு மனுஷ்கா, நான் உன்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன், லக்ஷ்மி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவ என்னோட பொறுப்பு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணி தொலைய எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க? சும்மா கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? ஐ வாண்ட் தி பெஸ்ட் ஃபார் லக்ஷ்மி. டு ஹெல்ப் வித் யுவர் பெஸ்ட். உன்னோட இந்த தேடுதல்ல எனக்கு வயசாயிடும் ரிஷி. என்ன பேசுற? ஐ மீன், நீ தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிற பாரு, அதனால தான் உனக்கு வயசு ஏற போகுது. தேவையில்லாத கண்ட நான் விஷயத்தெல்லாம் பண்ணி. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேனா? ஓ ரியலி? ஆனா நீ லக்ஷ்மி கூட கிச்சன்ல. அட போதும் மனுஷ்கா, இந்த உலகத்துல உனக்கு பேச எதுவுமே கிடைக்காதா? எப்போ ஒரு வார்த்தை தானா லக்ஷ்மி 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 லக்ஷ்மின்னு எப்ப பார்த்தாலும் வேற அவளே நான் தொலை என்ன பண்ணிட்டு பண்ண? இருக்க. என்னதான் பண்றது? நீ நீ என்ன லவ் பண்றியா? மறுபடியும் அதே கேள்வி. இந்த கேள்வியை குறைஞ்சது 1000 முறையாவது கேட்டிருப்பேன். உனக்கு எத்தனை முறை பதில் சொல்றது? ஆனாலும் நான் மறுபடியும் கேட்க வேண்டி வருதே. உன் பதில் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ப்ராப்பரா ஒரு பதில் சொல்லு. என்ன லவ் பண்றியா இல்லையா? நான் லவ் பண்ணாம இருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பா மனுஷ்கா? கல்யாணம் பண்ண போறோம்ல? அண்ணி பிரமாதம் கலக்குறீங்க. நீங்க தான் சமைக்கிறீங்கன்னு எனக்கு அப்பவே தெரியும். இல்லன்னா இந்த மாதிரி வாசனை எல்லாம் வரவே வராது. வாசனை வரும்போதே நீங்க தான் சமைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். டேஸ்ட் சூப்பரா இருக்க போது பாருங்க. வாசனையிலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும். ஆனா சுவைச்சு பாக்குறதோட அருமை வாசனையில வராது. அதனால டேஸ்ட் பண்ணி பாத்துறணும். அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணாதான் மஞ்சள் உப்பெல்லாம் சரியா போட்டோமான்னு தெரிய வரும். ஒருவேளை காரமாவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மசாலா ஒழுங்கா வந்திருக்காது. ஸ்மெல் இதெல்லாம் நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தாகணும். இந்தா